ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு ஒரு ஜிஎல்சிடி ரிமோட் கிட்ட வச்சு நம்மளோட சப்புப்ரியை மெயினாக வச்சு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம சப்புப்ரியில் வரக்கூடிய சப்பு பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிஞ்ச வரையும் ஹெட்ஃபோன் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா யூடியூப்பில் வீடியோ அப்டேட் பண்ணுற நாங்கள் எல்லாருமே மொபைலில் தான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறபோது அதோட சப்பு பேஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். உங்களோட மொபைலில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குற போதும் சப் பேஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களால் உணர முடியாது. அதனால் நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சப்பு பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அக்யூரேட்டாக ஒரு 70% ஒரு 80% வரையும் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்கள் மொபைல்லே கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நிறைய திங்ஸ்லாம் அவங்க கொடுத்து இந்த ஆம்பை பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ்ஸு இந்த கேப்மெட்டு, இந்த அக்கர்லிக் பேனலு, ரிமோட் கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் நம்மளே போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்பு பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பதிவு. இப்போ இந்த ஆம்போட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வியூ மீட்டர் கொடுத்துருக்கோம். வியூ மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி சுவிட்ச் எது வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 என்கோடருக்கும் இந்த இடத்துல நேம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? MGM சினிமாஸ்ன்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கு லட்ரு இந்த இடத்துல லைட்டிங் புஷ் பண்ண அப்படின்னா உங்களுக்கு அந்த நேமும் தெரிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி சுவிட்சிங் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் எந்தளவுக்கு பேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்பு பேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சப்புப்ரியிலேருந்து உங்களுக்கு இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஆகுது. இதில் எந்தளவுக்கு அந்த பேஸ் பீட் இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் ஃபியூடெக் ரிமோட் கிட்ட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூடெக் ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய சப்பு பேஸை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கட் பண்ணிவிட்டு ராவான சிக்னல் மட்டும்தான் எடுத்து நம்ம சப்புப்ரியில் கொடுத்து நம்ம அவுட்புட் எடுத்திருக்கோம். அதை எப்படி நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோ ஹிட் பண்ணி பார்க்காம தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இந்த ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய சப்பு பேஸும் அதுலேருந்து டேரெக்டாக அவுட் எடுத்து நம்ம சப்புப்ரியில் எடுத்து கொடுக்குறம்போது 2 சப்புமே வேலை செய்யும். அப்படிங்கிற போது உங்களுக்கு அந்த சப்பு பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்காது. அதனால் இந்த ரிமோட் கிட்லேருந்து வரக்கூடிய சப்பை அவுட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ராவான சிக்னல் மட்டும்தான் நம்மளோட சப்புப்ரியில் கொடுத்துருக்கோம். இப்போ உள்ள அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 3030 லேசர் டிரான்ஸ்ஃபார்மர், நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கஸ்டமரே கொடுத்துட்டாங்க. இந்த 5 சேனல் போர்டு மகாராஜா போர்டு, இந்த போர்டும் கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. 2 4TR மோனோ STQ மாடலில் மகாராஜா போர்டு தான், இதுவும் கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர், இந்த 5 சேனல் போர்டு, 2 சப்பு 4 பிட் மோனோ, அதாவது 2 ஜேபில் 2 ஃபைனு தாராளமாக நீங்கள் லோடு பண்ணலாம். சப்பு பேஸு தரமான ஒரு பேஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த இதில் ரெண்டுமே நீங்கள் 2 ஜேபில் லோட் பண்ணலாம், 2 கேபிட்டல், 2 டைண்டிங், நீங்கள் எது வேணாலும் லோட் பண்ணலாம். பஞ்சு ரிசல்ட்டு தரமாக இருக்கும். இந்த பவர் செக்ஷன் அதாவது 10,000 MFTயில் ஒரு 4 கெப்பாசிட்டி போட்டிருக்கேன். மொத்தம் 40,000 MFTயில் இந்த இடத்துல பவர் சப்ளைக்கு போட்டிருக்கோம். 3510 மெட்டல் டையோடும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ரிமோட் கிட்டு நம்ம ஃபியூடெக் ஆடியோஸோட ரிமோட் கிட்டு. ஓகேங்களா? எக்ஸோபிக்ஸ் ரிமோட் கிட்டு தான். இதில் நீங்கள் மெயினாக பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சப்புக்கு ஒரு USB போர்டு மாதிரி தான் வேலை செய்யும். மற்ற உங்களுக்கு ஃபங்க்ஷனாக நல்லாவே ஆகும். இதிலேருந்து வரக்கூடிய சப் அவுட்டை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு ராவான சிக்னல் மட்டும் எடுத்து நம்மளோட சப்புப்ரியில் இன்புட் கொடுத்து அவுட் எடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதிலேருந்து வரக்கூடிய அவுட்டும் வேலை செய்யும். இங்கேருந்து ஃபிகர் அதாவது சப்புப்ரிலையும் கொடுத்து நீங்கள் அவுட் எடுப்பீங்க. அப்படி எடுக்கிற போது 2 சப்புமே வேலை செய்யும். அந்த மாதிரி செய்கிறம்போது உங்களுக்கு அந்த பேஸ் ரிசல்ட்டே அந்த ஃபீட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அன்மெச்சராக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுலேருந்து லைன் அந்த ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு லைனை சம்பர் அடிச்சுட்டு டேரெக்டாக சிக்னல் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு இந்த அளவுக்கு நம்ம ஒரு காம்பேக்டாக ஒரு ஆம்பை பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் முடிஞ்ச வரையும் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். பேஸ் தான் மெயினாக இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் பார்க்கணும். Oh
ஹெட்ஃபோன் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சப்பு பேஸோட ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சப்பு பேஸு நல்லாவே வந்திருக்கு. நாங்களும் நிறைய ஆம்பளை போட்டு செக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட வாங்கின கஸ்டமர் டெக்னீஷியனாக இருக்கட்டும் எல்லாருமே சப்பு பெரிய வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கொரியரும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ஒரு நல்ல ஃபீட்பேக்கை தான் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில போர்டுக்கெலாம் சப்புபரி மேட்ச் ஆக மாட்டேங்குதுங்க, மேட்ச் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் இந்த சப்புபரியை ஒன்று வாங்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் பண்ணிட்டீங்க, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அடுத்தடுத்து நீங்கள் போர்டு வாங்கிக்கலாம். பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெட்டலாம். ஏன்னா நாங்கள் கம்பேர் பண்ண மாட்டோம். சப்பு பேஸு உங்களுக்கு 4 ஃபீட் மோனோவிலேருந்து 10 ஃபீட் 12 ஃபீட் வரையுமே பக்காவாக மேட்ச் ஆகும். நீங்கள் ஒரு போர்டு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க நம்மளோட சப்பு பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். மற்றபடி உள்ளே இருக்கிற திங்ஸு யூஸ் பண்ணியிருக்கிற கமெண்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இந்த ஆம்பில் எந்த அளவுக்கு சப்பு பேஸ் எடுத்திருக்கோம், அதாவது இந்த மகாராஜா 4 ஃபீட் மோனோவில் எந்த அளவுக்கு பேஸ் வருது. நீங்கள் 2 ஜேபிஎல் லோடு கொடுத்துக்கலாம், 2 ஃபைனியர், 2 டைண்டிக், 2 கேபிட்டல், நீங்கள் எனி சப்பூப்பர் நீங்கள் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். பக்காவான ஒரு சப்பு பேஸ் இருக்கும். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 30/030 இருக்குது. இந்த 30/030 நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்கோம் ரிமூவ் பண்ண சொல்லி 26/026 இல்லாட்டி 28/028 கொடுக்க சொல்லியிருக்கோம். கஸ்டமர் சரிங்க நான் மாற்றிக்கிறேங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கஸ்டமர் கொடுத்த டிரான்ஸ்ஃபார்மர். நாங்களாக இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி போர்டுக்கு இந்த வோல்ட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா எஸ்டிக்கு மாடலுக்கு 30/030 கொடுக்கக்கூடாது. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு இந்த சப்பு பேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. இதுவரையும் நம்மளோட வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி உங்களுக்கும் ஆம்பு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் உங்களோட பட்ஜெட்டுக்கு என்ன சைஸில் ரூமுக்கு வேணுமோ அதை நீங்கள் சொல்லி ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கலாம். இதுவரையும் நம்மளோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.